ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 29/1/2024 வின்வின் W754க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிட்ரா சிபோர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 23ஆம் பார்க்க போகிறோம் மண்டே. இது எல்லாமே நம்மளுடைய மண்டே டு மண்டே ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. ஸோ போன வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு 912 நண்பா. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 468. அதுக்கு முந்தின மண்டே 226ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே மண்டே டு மண்டேனுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட 424224ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது. இதே ஃபார்மெட்டை நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். ஸோ வின்னிங் நம்மளுக்கு C2 கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ராவும் நம்ம அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே நான் இந்த 441லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 633. இதில் நம்ம எடுக்க போகிறது 65Dங்கிறதுனால 63 மட்டும் எடுப்போம். இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 3ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5. 0 அல்லது 5 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 441க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு இங்கே ஏ. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு தான் இருக்குது. இப்போ 063 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் 648. இதில் எடுக்க போகிறது 64. இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 0 அல்லது 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 063க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 010 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு 42 அண்ட் 42 ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ட்ரா நம்ம 24ஆக மாற்றணும். இப்போ நம்ம 24 ஃபார்மெட் பார்க்க போகிறோம். 012. இதோட ஃபுல் ப்ரைஸ் 827. இதில் நம்ம எடுக்க போகிறது 82. இதோட +24. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 2ஓட 4 கூட்டினோம்னா 6. 0 அல்லது 6 நம்மளுக்கு. இந்த 010க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 900 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ 24 ஃபார்மெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம 42ங்கிற ஃபார்மெட்டுக்கு போகிறோம். இப்போ 900க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 900 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265. இதில் எடுக்க போகிறது இதில் 26 நண்பா. இதோட +42. இப்போ கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 6ஓட 2 கூட்டினோம்னா 8. 6 அல்லது 8 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு வந்துருக்கு நண்பா. ஃபஸ்ட் ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, அடுத்து ஏசி, அடுத்து பிசி, அடுத்து சீபோர்டு. இப்போ 42 பார்த்தாச்சு. இன்னொரு 42 பார்த்துடலாம். 226க்கு பார்த்துடலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 329. இதில் எடுக்க போகிறது 32 நண்பா. இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. 2ஓட 2 கூட்டினோம்னா 4. 7 அல்லது 4 நம்மளுக்கு. இந்த 226க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 4.
இப்போ இந்த 2 to 6க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 6 8 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஸோ இங்கே நம்மளுக்கு பிசி சி, இங்கே நம்மளுக்கு ஏ. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டும் ஏ போர்டும் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் நண்பா. இப்போ நம்ம 4 2 பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபார்மெட் படி 2 தடவை 42, ஒரு தடவை 24, 2 தடவை 42. இப்போ நம்ம 24 பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த கரண்ட் ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்துருவோம். 4 6 8 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 386. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 38, இதோட ப்ளஸ் 24. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 4 6 8க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 2. இப்போ இந்த 4 6 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9 1 2 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 9 1 2 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் மண்டேயோட ரிசல்ட்டு. போன ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சி வந்து 2 நம்மளுக்கு ஹிட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த சேம் ஃபார்மெட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அதே ஃபார்மெட் தான் இந்த ட்ராக் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் புதிய நண்பர்களுக்கு நம்ம அந்த ஃபார்மெட் என்னென்னு தெரியணும்ல. ஸோ ஷார்ட்டாக கொண்டு வந்து போட்டால் புரியாது. நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. நிறையா நண்பர்கள் வந்து எப்படி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காக தான் நம்ம மறுபடியும் அதே இதை ஃபுல்லாகவே நம்ம போட்டு காட்டியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்களோட ரிசல்ட் நண்பா. அதாவது வின்வின். இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் வின்வினோட ரிசல்ட். ஸோ அதோட நம்ம வந்து 2 4 4 2 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட ஆல் போர்டுக்கான டச் நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் நண்பா. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் போட்டுக்கிட்டுருக்குறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்தலாம் நண்பா. 912 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 689. இதில் நம்ம எடுக்க போகிறது 68, இதோட ப்ளஸ் 42. இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 8ஓட 2 கூட்டினா 0. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு சி போர்டுக்கு. சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவில் சிங்கிள் நம்பராக நம்மளுக்கு 0 மட்டும் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலாம் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எதையும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 மட்டும் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க நண்பா. ஒருவேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க நண்பா. நம்ம எவரிட்டா வந்து சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இந்த மெத்தடை வந்து அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆல் போர்ட் வச்சிருக்கு. ஸோ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு சி போர்டும் ஏ போர்டும் கலந்து வரதுனால நம்ம இதை சி போர்டுக்கான கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி திங்கக்கிழமை 29/1/2024 வின்வின் W754க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். சிங்கிள் நம்பர் தான் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.